சஹருக்கு குழம்பு கூட்டு பொரியல்னு சாப்பிட்டு கொஞ்சம் போரிங்காக இருந்தது. ஸோ இன்னைக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி ஒரு 3/4 வாசி தான் வெந்திருக்கணும். இதுக்கடையில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா இதில் முந்திரி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். முந்திரி கடைசியாக சேர்த்து அரைக்கும் போது தான் நல்லா பவுடராகி வரும். இதை அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் இன்னொரு சில பொருள்லாம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் மட்டனுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த புதினா, மல்லி, வெங்காயம் பேஸ்ட் இருந்தது இல்லையா, அதை சேர்த்து நல்ல சுருளை வதங்கி வர்ற வரைக்கும் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தலப்பாக்கட்டு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு அதிகமான புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம வேக வச்சிருந்த கறி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு வைங்க. அந்த மசாலாவும் கறியும் சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன், 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கறி வேக வச்சிருந்த தண்ணியுமே சேர்த்துக்கிறேன். இப்ப பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சாம்பார் ரைஸ் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா ஜீரக சாம்பார் ரைஸ் சேர்த்தோம் அப்படின்னா தான் தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு 2 தடவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்தி வந்துடும். இந்த டைம்ல தோசை டவா மேல வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம தம்ல போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டா ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கம்மன்னு தலப்பாக்கட்டு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இது அப்படியே ஆத்தென்டிக் தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.